என்னுடைய காதல் வாழ்க்கையில் ஷுட் ஐ வெயிட் ஆர் ஷுட் ஐ மூவ் ஆன் இந்த கேள்வியில் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி இருக்கீங்கன்னும் பொழுது இந்த ரீடிங் உங்களுக்காக தான். ஃபைல் நம்பர் 1 அண்ட் ஃபைல் நம்பர் 2 இந்த ரெண்டு நம்பரில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஏஞ்சல்ஸ் உங்களுக்காக சொல்லக்கூடிய கைடன்ஸ் என்ன நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃபைல் நம்பர் 1 நினச்சவங்களுக்கான ரீடிங்ஸ் என்ன வருதுன்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபைல் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு வெயிட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இமீடியட்டாக எந்த முடிவும் எடுக்காதீங்க. உங்களை சுற்றி இருக்க பீப்புள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு ரீயூனியனுக்கோ நோ கான்டாக்ட்கோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்களும் அந்த ஆக்ஷனை எடுங்க. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சிருக்கு, அவங்கக்கிட்ட நீங்கள் போய் ஒரு ஹெல்ப் கேட்டால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னும் பொழுது அந்த ஹெல்ப்பை வாங்குறதுல தயங்காதீங்க. ஃபைல் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு ஏஞ்சல் சொல்லக்கூடிய ரீடிங்ஸ் என்ன வருது நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். ஃபைல் நம்பர் 2 நினச்சவங்களுக்கான உங்கள் மனசில் இருக்க குழப்பங்களுக்கு ஏஞ்சல் சொல்லக்கூடிய கைடன்ஸ் என்ன வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஸோ உங்களுக்கு நம்பிக்கையே இழந்திருப்பீங்க. நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பீங்க. ஸோ இந்த நம்பிக்கையே இல்லாத இந்த உறவில் கண்டினியூ பண்ணுமா அப்படின்ற அந்த குழப்பத்துக்குள்ளே தான் நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்க. ஸோ உங்களுடைய இன்ட்யூஷனை பிலீவ் பண்ணுங்கள். அந்த இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதன்படி முடிவெடுங்க. ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்கள் மனநிலையில் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்கள் இன்ட்யூஷன் அதை பண்ணுங்கள். இதிலேருந்து மூவ் ஆன் ஆகிடு, உனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு சொன்னிச்சுன்னா கட்டாயம் அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இல்லை இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாரு, கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஈதர் இது இல்லைனா இது. ஸோ நீங்கள் தான் அந்த முடிவை எடுக்கணும். ஏஞ்சல்ஸோட சப்போர்ட்டோட கண்டிப்பாக அந்த முடிவு உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். தேங்க்யூ.